Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு thread piping stitch பண்றதுக்கு cross piece எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். fabric இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு ஸ்கேலை எப்படி கிராஸா வச்சுக்கோங்க. அதாவது இந்த angle மார்க் பாத்தீங்களா, இந்த இடத்துல இப்படி ஸ்கேலை கிராஸா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல fabric உங்களுக்கு கிராஸா இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க ஒரு 1.2 எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரிப் உடைய width வந்து உங்களுக்கு 1.2 போதும். நான் இப்போ அந்த லைனை டிரா பண்ணிக்கிறேன். நீங்க ப்ளவுஸ் கிராஸ் பீஸ் வைக்கணும் அப்படினாலும் உங்களுக்கு அந்த 1.2 கரெக்ட்டா இருக்கும். சோ இந்த லைன் டிரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டிப் வேணுமோ நீங்க அந்த லைன் டிரா பண்ணிக்கோங்க. இத நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் எண்ட்ல கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரி இருக்குங்களா? அந்த கிராஸா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும் இந்த ஸ்டிட்ச் பண்றதுக்கு. த்ரெட் பாத்தீங்கன்னா நான் தின்னா இருக்கிற த்ரெட் எடுத்துக்கிறேன். திக்கா இருக்கிறத எடுத்தா ரொம்ப பெருசா இருக்கும். சோ தின்னா இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிப் எப்படி ஸ்டிட்ச் பண்றது ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க ரைட் அண்ட் ரைட் நல்ல பக்கம் ஒண்ணா வச்சிட்டு நீங்க இந்த மாதிரி சேமா ஏன்னா நம்ம அந்த கிராஸ்லாம் கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால நேராவே தச்சிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டிப் எப்படின்னு பாருங்க. இப்போ நல்ல பக்கம் + நல்ல பக்கம் இது வந்து ஒரு 7 ஷேப்ல இருக்கும் பாருங்க. இது வைக்கிறப்ப இந்த மாதிரி கிராஸா நீங்க ஒரு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்கும்ன்றதுனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைட் அண்ட் ரைட் வச்சிட்டு நான் லைன் ஸ்டிட்ச் பண்றேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி கிராஸா ஸ்டிட்ச் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ ஓபன் பண்ணனும்னா நமக்கு அந்த ஸ்டிப் ஸ்ட்ரைட்டா இருக்குங்களா? சோ இந்த மாதிரியும் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிட்ச் பண்ண த்ரெட்டை வச்சு ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கிராஸ் பீஸ்ல த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தச்சிக்கணும். ஏன்னா அப்பதான் த்ரெட் வந்து மூவ் ஆகாது. இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஃபூட்டர்ல நான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். இப்போ அந்த த்ரெட்க்கு ரொம்ப க்ளோஸா நீங்க ஸ்டிட்ச் பண்ணனும். சிங்கிள் ஃபூட்டர்ன்றப்ப உங்களுக்கு கிட்டக்க வரும் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம். இப்போ நான் இந்த த்ரெட்டை உள்பக்கமா வச்சிட்டு ஃபேப்ரிக் உள்பக்கமா வச்சிட்டு நான் தைக்கிறேன். சோ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு நான் முடிச்சிட்டு அங்கேயும் நான் மறுபடியும் த்ரெட்டை ஃபேப்ரிக்கோட தைச்சிட்டு எக்ஸஸா இருக்கு பாத்தீங்களா, நம்ம இது ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸஸா கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல த்ரெட் பைப்பிங் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்றதை பார்க்கலாம். Thank you for watching.